Hello students, welcome to Nivemaths. இன்னைக்கு வந்து நம்ம exercise 3.2ல first questionல third subdivision பார்க்க போறோம். அதாவது find the GCD of the given polynomials. இப்போ third subdivision polynomial என்ன? First polynomial 3x power 4 plus 6x cube minus 12x square minus 24x. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 வந்து காமனாக இருக்குது. அப்போ 3 காமனாக எடுத்திங்கன்னா என்ன வரும்? x power 4 plus 2x cube minus 4x square minus 8x அப்படின்னு வரும். செகண்ட் பாலினாமியல் என்ன? 4x power 4 plus 14x cube plus 8x square minus 8x. ஸோ இதில் 2 வந்து காமனாக இருக்குது. அப்போ 2 காமனாக எடுத்திங்கன்னா என்ன வரும்? 2x power 4 plus 7x cube plus 4x square minus 4x அப்படின்னு வரும். ஸோ இப்போ இந்த ரெண்டு பாலினாமியல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் x power 4 இருக்குது, இங்கே 2x power 4 இருக்குது. பவர் வந்து இங்கே சேம் தான். அப்போ கோஎஃபிஷியண்ட்டை கம்பேர் பண்ணும்போது இங்கே 2x power 4 இருக்குது. அப்போ இது வந்து நம்ம டிவிடெண்டாக எடுத்துக்கலாம். அதாவது இது வந்து நம்ம f of x. அப்போது f of x equal to 2x power 4 plus 7x cube plus 4x square minus 4x. அப்போது டிவிசர் g of x என்ன? g of x equal to x power 4 plus 2x cube minus 4x square minus 8x. ஸோ இது நம்ம எப்படி எழுதுவோம்? f of x equal to g of x into q of x plus r of x அப்படின்னு எழுதுவோமா? அதாவது டிவைட் பண்ணதுக்கப்புறம் r of x வந்து ரிமைண்டர், q of x வந்து கோஷன்ட். இப்போது நம்ம டிவைட் பண்ணலாம். இங்கே ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன? 2x power 4. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன? x power 4. அப்போ டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வருது? 2. அப்போ மேலே 2 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ x power 4 into 2 என்ன வரும்? 2x power 4. அடுத்து 2x cube into 2 என்ன? plus 4x cube. அடுத்து minus 4x square into 2 என்ன? minus 8x square. அடுத்து minus 8x into 2 என்ன? minus 16x. இப்போது இதை நம்ம சப்ராக்ட் பண்ணலாம். அப்போ என்ன வரும்? 2x power 4 minus 2x power 4. ஸோ இது கேன்சல் ஆகிடும். 7x cube minus 4x cube என்ன? 3x cube. 4x square இங்கே plus 8x square அப்படின்னு வரும். அப்போது plus 12x square. இப்போ minus 4x plus 16x. அப்போ என்ன வரும்? plus 12x. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 வந்து காமனாக இருக்குது. 3 காமனாக எடுத்திங்கன்னா என்ன வரும்? x cube plus 4x square plus 4x அப்படின்னு வரும். ஸோ இந்த கான்ஸ்டன்ட் வந்து விட்டுறலாம். ஸோ இது வந்து ரிமைண்டர். ஸோ இந்த ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா 0 வரல. அப்போ இந்த ப்ராசஸ் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த டிவிசரை நம்ம ரிமைண்டரால் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். அதாவது x power 4 plus 2x cube minus 4x square minus 8x. ஸோ இது வந்து நம்ம ரிமைண்டரால் டிவைட் பண்ண போகிறோம். அதாவது x cube plus 4x square plus 4x. இப்போது நம்ம டிவைட் பண்ணலாம். அப்போது x power 4 divided by x cube என்ன வரும்? x. அப்போது இங்கே x அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ x cube into x என்ன? x power 4. அடுத்து 4x square into x வந்து என்ன வரும்? plus 4x cube. அடுத்து 4x into x வந்து என்ன வரும்? plus 4x square. ஸோ இது வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணலாம். அப்போ x power 4 minus x power 4 கேன்சல் ஆகும். 2x cube minus 4x cube என்ன வரும்? minus 2x cube minus 4x square minus 4x square. அப்போ என்ன வரும்? minus 8x square. அடுத்து இந்த minus 8xஐ கீழே கொண்டு வரலாம். இப்போது minus 2x cube divided by x cube. அப்போ என்ன வரும்? minus 2. அப்போ இங்கே minus 2 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போது x cube into minus 2 என்ன வரும்? minus 2x cube plus 4x square into minus 2 என்ன வரும்? minus 8x square plus 4x into minus 2 என்ன வரும்? minus 8x. ஸோ இப்போ இது நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா minus 2x cube plus 2x cube. ஸோ 0 தான். ஸோ இதுவும் 0 தான். அதே மாதிரி இதுவும் 0 தான். அப்போ ரிமைண்டர் வந்து உங்களுக்கு 0 அப்படின்னு வந்திருக்கு. இப்போ ரிமைண்டர் 0 வந்திருக்கு. அப்போ கரஸ்பாண்டிங் டிவிசர் என்ன? x cube plus 4x square plus 4x. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட் வந்து வெளியில் எடுக்கும்போது என்ன இருந்தது? 3, அதே மாதிரி 2. ஸோ அதோட ஜிசிடி என்ன? 1. ஸோ அது வந்து நம்ம எழுத தேவையில்ல. அப்போ மீதி ஜிசிடி என்ன? x cube plus 4x square plus 4x. ஸோ இதான் வந்து தேர்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். இப்போது நம்ம ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். ரெண்டு பாலினாமியல்ஸ் இருக்குது. ஸோ அதோட ஜிசிடி வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் பாலினாமியல் பார்த்தீங்கன்னா 3x cube plus 3x square plus 3x plus 3. ஸோ அதில் 3 வந்து காமனாக இருக்கிறதுனால நம்ம 3 காமனாக எடுக்கலாம். அப்போ மீதி என்ன வரும்? x cube plus x square plus x plus 1. ஸோ இது வந்து ஒரு பாலினாமியல். இப்போ செகண்ட் பாலினாமியல் வந்து 6x cube plus 12x square plus 6x plus 12. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 6 வந்து காமனாக இருக்குது. அப்போ 6 நீங்கள் காமனாக எடுத்திங்கன்னா என்ன வரும்? x cube plus 2x square plus x
plus 2 அப்படின்னு வரும். இப்போ ரெண்டு கான்ஸ்டன்ட்ஸ் நம்ம வெளியில் எடுத்ததுனால ஸோ இதோட ஜிசிடியும் கண்டுபிடிக்கணும். ஸோ ஜிசிடி ஆஃப் 3 and 6. ஸோ 3 and 6ஓட ஜிசிடி வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 3. இப்போது இந்த ரெண்டு பாலினாமியல்ஸோட ஜிசிடி வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம், அதாவது நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பாலினாமியல் பாருங்கள், எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. செகண்ட் பாலினாமியல் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 2. இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கேயும் எக்ஸ் கியூப் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் கியூப் இருக்குது. ஸோ அடுத்ததுக்கு போகலாம். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே 2x ஸ்கொயர். எங்கள் கோஎஃபிஷியன்ட் வந்து 2 இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் கிரேட்டரா. ஸோ இது வந்து நம்ம எஃப் ஆஃப் எக்ஸாக எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நம்ம ஜி ஆஃப் எக்ஸாக எடுத்துக்கலாம். அப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 2. அதாவது இது வந்து நம்ம டிவிடெண்டாக எடுத்துருக்கோம். மீதி இருக்க பாலினாமியல் அதாவது ஜி ஆஃப் எக்ஸை நம்ம டிவிசராக எடுத்துக்கலாம். அப்போ ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ இது நம்ம எப்படி எழுதலாம்? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸ் இன்ட்டு கியூ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஆர் ஆஃப் எக்ஸ். ஸோ கோஷன்ட் அண்ட் ரிமைண்டர் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போது நம்ம டிவைட் பண்ணலாம். அப்போது எக்ஸ் கியூப் ப்ளஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 2. ஸோ இது வந்து நம்ம டிவைட் பண்ண போகிறோம். டிவிசர் என்ன? எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்துக்கோங்க எக்ஸ் கியூப். ஸோ இதுலேயும் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ் கியூப் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வருது? 1. அப்போ இங்கே 1. அப்போ எக்ஸ் கியூப் இன்ட்டு 1 என்ன? எக்ஸ் கியூப். அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 1 என்ன? எக்ஸ் ஸ்கொயர். அப்போது ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து எக்ஸ் இன்ட்டு 1 என்ன? எக்ஸ். அப்போது ப்ளஸ் எக்ஸ். அடுத்து 1 இன்ட்டு 1 என்ன? 1. ஸோ இப்போது இது நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் கியூப் கேன்சல் ஆகும். 2x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் என்ன? எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆகும். 2 மைனஸ் 1 என்ன? 1. அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ இதான் வந்து ரிமைண்டர். இப்போ பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் வந்து 0வாக வரல. ஸோ இப்போ இந்த ப்ராசஸ் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். அடுத்து டிவிசரை நம்ம ரிமைண்டரால் டிவைட் பண்ண போகிறோம். அப்போது எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ இந்த டிவிசரை நம்ம ரிமைண்டர் அதாவது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1ஆல் டிவைட் பண்ண போகிறோம். அப்போ ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்கள் எக்ஸ் கியூப், இங்கே என்ன? எக்ஸ் ஸ்கொயர். டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வருது? எக்ஸ். அப்போ இங்கே மேலே எக்ஸ். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் என்ன? எக்ஸ் கியூப். அடுத்து 1 இன்ட்டு எக்ஸ் என்ன? எக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் இல்லை, அப்போ 0x ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ இதை நம்ம சப்ராக்ட் பண்ணலாம். எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் கியூப் வந்து 0. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 0x ஸ்கொயர் வந்து எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். எக்ஸ் மைனஸ் எக்ஸ் 0. அடுத்து இந்த 1 வந்து கீழே வந்துச்சுன்னா அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ இப்போ டிவிஷன் ப்ராசஸை கண்டினியூ பண்ணலாம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் என்ன வரும்? 1. அப்போ இங்கே ப்ளஸ் 1 அப்படின்னு எழுதிக்கோங்க. அப்போது எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 1 என்ன? எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து 1 இன்ட்டு 1 என்ன? 1. ஸோ இப்போ இதை நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் 0. 1 மைனஸ் 1 என்ன? 0. இப்போ பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் வந்து 0ன்னு வந்துருச்சு. ரிமைண்டர் 0ன்னு வந்ததுனால இப்போ கரஸ்பாண்டிங் டிவிசர் என்ன? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ இதான் வந்து ஜிசிடி. ஆல்ரெடி அந்த கான்ஸ்டன்ட்ஸ்க்கு நம்ம ஜிசிடி என்ன கண்டுபிடிச்சோம்? 3. அப்போது 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ இதான் வந்து ஜிசிடி ஆஃப் 2 பாலினாமியல்ஸ். ஸோ இதான் வந்து 4th சப்டிவிஷனோட ஆன்சர். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் நிவிமேக்ஸ் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.